வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்திய ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 535 பணியிடங்கள் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000 அதிகபட்சம் 30,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 70,000 வரைக்கும் வந்து இருக்குது. இது வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் 19/6/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th 12th டிப்ளமோ அண்ட் டிகிரி படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எக்ஸிக்யூட்டிவ் அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டோட்டலாக வந்து 50 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யூஆர் தனியாக, எஸ்சி எஸ்டி தனியாக இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓபிசி தனியாக இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 30 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி யூஆர் தனியாக, எஸ்சி எஸ்டி தனியாக இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் டோட்டலாக 235 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு மட்டும் 63 போஸ்டிங், யூஆரில் 97 போஸ்டிங், இது மாதிரி எஸ்சிக்கு 35 போஸ்டிங் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 34 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 19 போஸ்டிங், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 6 போஸ்டிங், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலில் 24 போஸ்டிங், சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் 148 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலில் 9 போஸ்டிங், டோட்டலாக 535 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதனோட அஃபிஷியல் வெப்சைட்டு TFCCIL இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் இது தான். தென் இதில் அதாவது TFCCIL அப்படிங்கிற கேட்டகரி, அதாவது TFCCILலேருந்து வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டினுடைய கீழே இயங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு தான். இதுக்கு வந்து எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் 19/6/2023 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 20/5/2023 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்கிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் TFCCIL.com. ஸோ இதில் போய்ட்டு கேரியரில் போனீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கலாம். தென் இதனுடைய அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.